நாட்டிலே மக்கள் வாழ்வு திறந்திலே கலங்களெல்லாம் கண்டு அருள்பவரே. நாட்டிலே மக்கள் வாழ்வு திறந்திலே நலன்களெல்லாம் கண்டு அருள்பவரே. நாட்டிலே மக்கள் வாழ்வு திறந்திலே நலன்களெல்லாம் கண்டு அருள்பவரே. பாட்டிலே பெரியோருக்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்புள்ள கொண்ட மயிலி வாழ்கின்ற அன்பு கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற விழா கமிட்டியார்கள் அன்புறவுகளுக்கும் இங்கே அற்புதமான முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி ஒளிபெருக்கி நிலையத்தார்கள் அன்புலத்திற்கும் அதில் பணிபுரிகின்ற அன்பு நண்பருக்கும் இந்த நாடகத்தை வெகு சிறப்பாக அமைத்திருக்கிற அன்புள்ள கொண்ட அன்பு தந்தையார் நாடக பெருந்தகை ஆசிரியர் அன்புள்ள கொண்ட ஜி.கே. சந்திரனப்பா அவர்களுக்கும் மற்றும் இங்கு அற்புதமான முறையில் காணொலி எடுத்துக் கொண்டு அன்பு உறவுகளுக்கு என் சார்பாக எங்களுடைய கலைக்குடும்பத்தின் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம். ஆக நாட்டர் சொன்னபடி வெள்ளிமலையிலிருந்து இந்த வேள்விமலை நாடி வந்து விட்டோம். இந்த இடமும் மிக அற்புதமான இடம். இந்த அற்புதமான இடத்தை பார்க்கின்ற பொழுது பறவைகள் ஆடுவதும் மயிலனங்கள் ஆடுவதும் அப்புறம் இயற்கை வனத்தை இந்த நந்தவனத்தை இந்த அற்புதமான குறிஞ்சினத்தை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இங்க என்ன நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா பலவிதமான பறவைகள் இவ்விடத்திலே சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றன. அப்படி பலவிதமான பறவைகளோட சத்தத்தில் இவ்விடத்திலும் குயிலோட சத்தத்தை கேட்கின்ற பொழுது மனதுக்கு ஆனந்தம் தரக்கூடிய இடமாக அந்த பொன்மான் குயில் சத்தம். சிங்காரமாய் பண்பாடுதேன் சங்கீதகாரன் காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில் ராஜ பார்வையில் சிங்காரமாய்
இயற்கை வளங்களை பார்க்கின்ற பொழுது மனதுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா வாழக்கூடிய மனிதர்கள் உயர்ந்தவர், தாழ்ந்தவர், நல்லவர், கெட்டவர் என்று எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் உண்டு. எப்பேற்பட்ட மனிதனாக இருந்துட்டா அவருடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள் வருவது இயல்பு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு மனிதனோட வாழ்க்கை என்றாலே இன்பமும் இருக்கும், துன்பமும் இருக்கும். அப்படி துன்பம் வரக்கூடிய நேரத்துல மன கஷ்டமா இருக்குது, மனம் கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கின்றது அப்படின்னு நேரத்துல இப்படி ஒரு திருவிழா கூட்டத்துல கலந்து கொண்டாலும் சரி, இல்ல இப்படி ஒரு கலை நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுதும் சரி, இல்ல இந்த மாதிரி இயற்கையான காட்சியை காண்கின்ற பொழுது மனதில் இப்படி கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து மனமாகப்பட்டது ஆனந்தமான ஒரு இன்பம் அடையும். ஆனந்தமான இன்பம் அப்படின்னா இன்னைக்கு இவருடைய காலகட்டத்தில் இயற்கை காட்சியை கண்ட உடனே ஆனந்தம் கிடைத்ததும் அந்த காலம். இன்னைக்கு இயற்கை காட்சியை பார்க்க போகணும், அப்படி தரிசிக்கணும் அப்படின்னாலும் கூட அது இல்லை என்றால் ஆனந்தம் இல்லை என்றார்கள். திருவிழா கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், விருந்துல கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா கூட விருந்துக்கு முன்னாடி கொஞ்சம் மருந்து இருக்காங்க. முதல் கேள்வியை கேட்கிறீங்க, அதை கொடுத்து கொண்டுருக்கா, அதையும் கொடுத்துட்டு போல போயிடலாம். மருந்துனா வேற என்ன, அந்த மதுபானம் என்ற மருந்து. உனக்கு தப்பா அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன், மொத்தத்துல தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. முன்னாடி கிடையாது, இல்லாம நல்லா இருக்கு, அப்படியே இருந்துக்கிறான். ஆமா, அதெல்லாம் இருந்ததெல்லாம் ஒரு காலம் கேள்விப்பட்டேன். இப்ப அப்படியெல்லாம் இல்ல அப்படிங்கிற நல்ல விஷயம் இருக்கின்றது. ஏன்னா மது என்ற மதுபானத்தால் இந்த நாடே இன்னைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது, அடிமைப்பட்டு போய் கிடக்கின்றது. ஆமா, ஏழையா இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு ஏழையாவே இருக்கின்றார்கள். ஆனா வசதி படைத்தவர்கள் எல்லாமே அப்படியே இருக்காங்க. எப்படி வசதி படைத்தவனே உழைப்பால உயர்ந்தவர்கள் அப்படி கிடையாது, உழைக்காம சம்பாதிக்கிற ஆளுகளா இருக்குது. உழைக்கிற ஆள் பிறகு கஷ்டப்பட்டு இருப்பான், ஆனா எதுவுமே எதிர்பார்க்கலாம், அது மாட்டுல வருமான உறக்கம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மதுபானத்துக்கு நம்ம எல்லாம் அடிமையாக்கி விட்டு சம்பாதிக்க முடியாது, நல்லா சம்பாதிக்குது. அதவே நினைச்சு குடிச்சு சம்பாதிக்கிற போதும் மதுபான கடையில் கொடுத்துவிட்டு ஏழையா இருக்கக்கூடியவர்கள் ஏழையா தான் இருந்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படிலாம் இருக்கின்ற நேரத்திலே இன்று நமது நாட்டோட பெருமை என்ன அப்படின்னா, நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதிலே எது என்றால் இன்னைக்கு விவசாயம். அந்த விவசாயம் என்பது தமிழகத்தின் முதுகெலும்பு. அப்பேற்பட்ட விவசாயம் இன்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்து கொண்டிருக்கின்றன. காரணம் என்ன அப்படின்னா, விவசாயம் பார்ப்பதற்கான ஆட்கள் கிடையாது. பொதுவாக விவசாயம் என்றாலே கூலி வேலைக்கு ஆட்கள் வரணும். இன்னைக்கெல்லாம் பெரும்பாலும் கிராமப்புறங்களும் சரி எல்லா பகுதிகளிலும் கூலி வேலை பார்க்கிற ஆட்கள் வருவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் அரசாங்க வேலை. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாத்துக்குமா? கண்டிப்பா படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லோருக்குமே கிராமப்புறங்கள், அதுல அன்பர்களுடைய தாய்மார்களுக்கெல்லாம் அரசாங்க வேலை. அப்படி இருக்கு தெரியலையே. மத்திய அரசுனே கூட வச்சுக்கல, மத்திய அரசு தான். ஆமா, மத்திய அரசோட வேலைங்க. சாதாரண தமிழகத்தோட அரசு கிடையாது, மத்திய அரசோட வேலை. அதான் 100 நாள் வேலை என்பது.
என்ன நீங்க இப்ப சலிக்கிறீங்க என்னவா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல சொல்றது ஏங்க இந்த 100 நாள் வேலைன்னு எப்போ ஒண்ணு வந்துச்சோ அதுல இருந்து நம்ம மக்கள் எல்லாம் பெரும்பாலும் கூலி வேலைக்கு போறது கிடையாதுங்க. என்ன பேர் நாடகத்துல 100 நாள் வேலை பார்த்துருக்காங்க. உங்களுக்கு தானே தெரியும். நீங்களும் சமயத்தை வந்து வேலை பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம நல்லா தெளிவா இருக்கீங்க. என்ன ஒரு விஷயம் சொல்லுவார் அப்படின்னா ஏன் கூலி வேலைக்கு ஆட்கள் வருவது கிடையாது அப்படின்னா இந்த கிராமப்புறங்கள்ல ஒரு நாற்றங்காலில நாத்து இருக்கு. அந்த நாற்றங்காலில இத்தனை நாள் இருக்கணும் கணக்கு இருக்கு. ஒவ்வொரு நெல்லுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு. 20 நாள் 21 நாளுக்கு வரைக்கும் தான் அந்த நாற்றங்கால் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை பறிச்சு ஒரு வயல நட்டு வச்சாக்கா அது நல்ல விளைச்சல் கொடுக்கணும். ஆனா அப்படி நாத்தை பாவி வச்சுக்கிட்டு நம்ம தாய்மார்கள் போய் ஏமா இந்த வாரம் எங்க வயக்காட்டுல நடவு இருக்கு வாங்க மனக்கு விட்டா ஒரு பொண்ணும் வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டா எப்ப இந்த வாரம் நாங்க வர முடியாதுப்பா எங்க ஆத்தாமார்கள் சொல்லிடுவாங்க. ஏன் வர முடியாது இல்ல இந்த வாரத்துல அந்த கம்மாயில வேலை இருக்கு அந்த ஓடையில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த வாரம் போயிட்டு அடுத்த வாரம் வந்து நட்டு விட்டுருவோம் அப்படிங்குவாங்க. ஒரு வாரங்கிறது 10 நாள் ஆகிடும். அதுக்கு அந்த பயிர் முத்தி போயிடும். முத்தின பயிரை மறுபடியும் பறிச்சு அதை நட்டு வச்சு விளைய வச்சுருவாங்க. கஷ்டம்னே அதிகமான விலை கொடுத்து உரங்களை வாங்கி அள்ளி இறைச்சி விளைய வச்சுட்டு விளைஞ்ச நெல்லை அறுக்கிறதுக்கு வாங்கினா அப்பயும் வர்றது கிடையாது. எப்ப போய் அதான் அந்த காலத்துல ஓட்டு கருதறுத்து களத்து மெட்டில கொண்டாந்து கருது கட்டை சேர்த்து கையால் அடிச்சு தழுக்கு மேய்ச்சு மாடை விட்டு அப்படி விளைய வச்சு அந்த மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் இப்ப கண்ணில் எங்கேயும் பார்க்க முடியல. ஆமா அது பல வாக்கில் திருந்த மாடி என்ன ஏன் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அப்பேற்பட்ட வேலையெல்லாம் இப்ப கிடையாது. இப்ப கருது அறுக்கிறதுக்கு ஒரு இயந்திர வண்டி இருக்கு. அந்த வண்டிக்காரரை கூப்பிட்டோம்னா எப்பா கருது விளைஞ்சு கிடக்கு வய வந்து அறுத்து விட்டியா முத வயல் அங்க வயல் அறுத்து விட்டுரும் அப்படின்னா தெற்கு அறுத்துக்கிட்டு இருக்கேன் 2 நாள் ஒரு முத வயம் ஓ வயல் அப்படிங்கிற 2 நாளுங்கிறது 2 வாரம் ஆகி போயிடும் அவர் வர்றதுக்கு. அதுக்குள்ள அந்த கருது நல்லா விளைஞ்சு பாதி முறிஞ்சு வயலுக்குள்ள பாதி கொட்டிடும். மிச்சம் மிதிய குருவி மேய்ஞ்சி எலி மேய்ஞ்சிட்டு போயிடும். அப்புறம் இருக்கிறத வந்து ஆமா இது நேரம் ஒரு மழை சைதா ஒரு காசு எடுத்துன்னு இருக்கிறோம்னா காத்து எடுத்துல சாஞ்சும் போயிடும். ஆமா பாதி அம்பட்டு நட்டே. அதுக்கப்புறம் அந்த வண்டிக்கார வந்தோடனே அறுத்து கணக்கு பார்த்துட்டு உழு தண்ணி கணக்கு பார்த்தா உலக்கு கூட முடிஞ்சாம போயிடும். அப்புறம் அவர் பார்ப்பாரு இதை எதுக்குடா கட்டி அதுக்கு நடக்கணும் ஒரு பையன் வேலைக்கு வரைய அப்படின்ட்டு பேசாம அதை ஏதாவது கண்டுகளை வச்சு உண்டாக்கி விட்டுறோம்னு தென்னங்கண்டு மாங்கண்டு இல்ல ஒரு தடவை தண்ணி ஊத்துனா மறு தடவை ஊத்தவே வேணாம். நீங்க சொன்ன மாதிரி நானும் வச்சிருக்கேன். அது வர்றது இல்ல சீமக்கரு அதை விதை ஓடணும் இல்லையே மாடு அந்த தின்னுபிட்டு இங்கிட்டு சாணத்தை போட்டு அதுதான் முளைச்சிருமே. உங்களுக்கு தெரியுது ஏன் தெரியாது? ஏன்னா சீமக்கரு ஏரியால போய் சேர்ந்திருக்கீங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த விவசாயம் குறைந்த உடனே அவர் என்ன பேசாம சில பேரு கல்ல ஊண்டி விளைநிலங்களை பிளாட் போட்டு வித்துட்டு போயிடறான். இப்படி குறைஞ்சுக்கிட்டே போச்சு விவசாயமே குறைஞ்சு வச்சுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ஏன்னா மாத்திரையா வெளிநாடுகள பசிக்கிற நேரத்துக்கு ஒரு மாத்திரை போட்டா பசிக்காது. அப்ப ஒரு நாளைக்கு காலையிலையும் மதியம் இரவு 3 நேரத்துக்கு 3 மாத்திரை போட்டா பசி என்பதே கிடையாது. ஆனா மனுஷனுக்கு எதுக்க மாத்திரை போட்டு தெரியும். அன்னைக்கு அப்படியா இருக்கின்ற பொழுது விவசாயம் எப்போதுமே நிலைத்திருக்கும் என்ற ஒரு காரணத்தினால கட்டப்பள்ளன்னு முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி
கொடியை ஏந்த வேணும் வெளிநாட்டில் உலகாய் பாடுவது வயக்காட்டில் உலகாய் பாடுவது வயக்காட்டில் உயரும் முன்மதிப்பு அயல்நாட்டில் விவசாயி விவசாயி கருப்பெண்ணும் சிவப்பெண்ணும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் கருப்பெண்ணும் சிவப்பெண்ணும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெரியாரோ சாகுபடி விவசாயி விவசாயி இருந்திடையா நாட்டில் பரவல்ல கொடி எத்தனையோ கட்சிகளில் என்னப்படி எத்தனைப்படி இருந்திடையா நாட்டில் பரவல்ல கொடி எத்தனையோ கட்சிகளில் என்னப்படி பறக்க வேண்டும் என்று ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை என்னும் அண்ணல் கொடி பஞ்சம் இல்லை என்னும் அந்த கொடி விவசாயி விவசாயி கடவுளென்ற முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி அப்படி இந்த விவசாயம் என்பது எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டிய இந்த பூவுலகில் ஏன்னா விவசாயம் தான் நம்மளுடைய முதுகெலும்பு அப்படி விவசாய இடத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னா இந்த இடத்திலே பலவிதமான பெருமைகளும் விஷயம் நிறைந்திருக்கூடிய அற்புதமான இடம் ஏன்னா மலையும் மலை சார்ந்த இடம் அப்படின்னாலே ரொம்ப குளிர்ச்சியான இடம் குளுகுளுப்பா இருக்க வேண்டிய இடம் தான் இந்த குறிஞ்சி நிலம் எதை வச்சு அப்படின்னா இங்கே பலவிதமான நீரோடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அதான் சொல்ல வரேன் ஏன்னா இயற்கையான வனங்கள் இல்லையா இயற்கை சிறந்த இடமாக இருக்கின்ற இந்த இடம் ஏன்னா இந்த இடத்துல அப்படி என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா தண்ணியில 3 விதமான தண்ணி இருக்கு பூத நீர் அமிர்த நீர் நச்சு நீர் அப்படின்னு 3 விதமான நீர் இருக்கின்றது கலரா வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சாதாரண கிராமப்புறங்களில் மழை பெஞ்சு ஒரு குளத்துல தண்ணி கிடக்குதுன்னா ஆடு மாடு என்ன செய்யும் போன உடனே வாயை வச்சு குடிச்சிடும் எதுலையா குளத்துல சொல்லிக்கிட்டு இப்படி எதுல நீ கேட்டா உனக்கு எங்க ஒண்ணு வைக்கிறது நீ எதுல வாயை வச்சிருக்கு ஆமா அப்ப குளத்துலவே ஆடு மாடு போன உடனே வாயை வச்சு குடிக்கும் அப்ப அந்த நீருக்கு பேர் என்ன அப்படின்னா பூத நீர் மனிதர்கள் அப்படி குடிப்போமா ஒரு ஊரணியில தண்ணி கிடக்குது தாகமா இருக்குது போன உடனே அள்ளி குடிச்சிருவீங்களா எம்பிட்டு வரைக்கும் இருப்பீங்க ஊரணியில சொல்றேன் அப்படி ஊரணியில போன உடனே கையை வச்சு அப்படி தூசியை விளக்கி விட்டு தான் அள்ளி குடிப்போம் தாய்மார்களா இருந்தா ஒரு குடத்துல தண்ணி எடுக்க போறாங்கன்னா குடத்தை கொண்டு போய் குடத்தை வச்சு ஒரு அளவுக்கு அப்படி அலக்கி விட்டுட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க வீட்டுக்கு அந்த நீருக்கு பேரு அமிர்த நீர் சேரும் தகனிமா அடியில மீனெல்லாம் படுத்துக்கு மக்கள் அடி தண்ணி பார்த்திருக்கீங்களா அதுதான் நச்சு நீர் என்று சொல்லக்கூடியது அப்படி 3 விதமான தண்ணி இந்த குடிநலத்தில் இருக்கின்றது அப்படி இருக்கின்ற தருணத்திலே பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு பெருமையாக பார்க்கின்ற பொழுது பெருமை சேர்க்க வேண்டிய இந்த இடத்துல அருமையான இந்த குடிநலத்தில் பார்க்கின்ற தருணத்திலே எனக்கு ரொம்ப ஆனந்தம் இருக்கின்றது விதமாக வாடிக்கொண்டதாலும் இவ்விடத்தில் தானே வள்ளி இருப்பதாக நாரத மகாமுனிவர் தெரிவித்திருந்தார் கேட்கணும் சத்தம் என்ன என்ன அருமை ஆறாம் அற்புதமான ஒரு கானம் இந்த கானத்தை கேட்டவர்கள் உள்ளவருக்கு எல்லோருக்குமே பிறக்க வேண்டும் அற்புதமான ஒரு ஞானம் இவ்விடத்தில் வள்ளி என்ற பெண்ணாகப்பட்டவர் ஆளோடும் சொல்கின்ற கானம் பாடி பரவ பிறட்டிக் கொண்டிருக்கின்றால் எதற்காக அப்படின்னா கந்தனாகப்பட்ட என்னை இந்த படையப்பாவை அடைய வேண்டும் என்பதற்காகவே இந்த வள்ளி அப்பா ஒத்த காலில் நின்று கொண்டு இருக்கின்றது வாங்கி ஊத்துக்க ஒரு வாயில உங்களுக்காக அடைய பெற முடியல பாலாச்சான் இடத்திலே கந்தனாகத்தை நினைத்து நடத்தும்
இந்த சித்ரா பௌர்ணமி என்று கள்ளழகர் பெருமா ஆற்றிலருடைய இந்த திருநாள் என்று அண்ணாவளை நினைத்து நான் திருமணம் முடிக்கும் என்ற தருணத்திலே சித்திர செவ்வானத்தை சேர்ந்தார். தையரதையா 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 தையரத்தையா 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 தையரதையா 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 சித்திர செவ்வானம் கூட கூட புத்தி சுதாரணம் தனியா போது டிரைசைக்கிள் அப்படிலாம் தயாரிக்கின்ற பொழுது என்னையா நினைத்துக் கொண்டு இந்த இடத்துல இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆலோலம் சொல்கின்ற கானம் பாடுகின்றாள் அப்படின்னா 5 வயது அறியாத பருவத்திலிருந்தே பிஞ்சிலேயே கொஞ்சம் குழாவி இருக்கின்ற விளையாட இப்ப தக்க தருணத்திலிருந்து பிஞ்சில கொஞ்சம் குழாவி இருக்கு நம்ம பிஞ்சிலேயே கூடணுங்கிற பெண்ணோடு இப்ப 13 வயது அடைந்த இந்த தருணத்தில் அந்த பெண்ணை அடைபெற்ற என்ற நோக்கத்தோடு இங்க வந்திருக்கேன். இருந்துட்டால் இந்த இடத்துல ஒரு நிலவை போல அண்ணவள் உழன்றிருந்த அழகை நான் பார்க்கின்ற பொழுது நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாய் நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ பார்வையொரு கலையாக
உலகெல்லாம் இவள்தான் நிலவொரு பெண்ணாகி உலகுயிரழகோ உலகுயிரழகோ மொழிதான் வளர்ந்தவளோ நிலவொரு பெண்ணாகி முழுமை பெற்ற அழகி பெண்ணாகி அப்படியே என்னிடத்துல அந்தவள் என்னை நினைத்துக் கொண்ட இடத்துல காவல் விடுத்து காத்துக் கொண்டிருந்தால் அப்படி காவல் விடுத்து காத்துக் கொண்டிருந்தால் இவ்விடத்திலே ஒரு மானை தேடி செல்வது போல் சென்று அண்ணவர்கள் ஒவ்வொருத்தராக சந்திக்க வேண்டும்.